ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது ஐயா. இந்த நாளை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இதோ இந்த வியாதியோ வறுமையோ நாசமோசமோ பட்டயமோ பிள்ளைகளை உண்மை விட்டு பிரிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். நம்ம நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களையா, அப்படியாக சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுதிடுவேன். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுதிடுவேன். என் இயேசுவே, என் ராஜனே, எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், உம்மையே பாடுவேன். எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், உம்மையே பாடுவேன். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுதிடுவேன். என் பாவங்கள் நீர் சுமந்தீர், என் துக்கங்கள் நீர் ஏற்றுக்கொண்டீர். என் பாவங்கள் நீர் சுமந்தீர், என் துக்கங்கள் நீர் ஏற்றுக்கொண்டீர். சோதனை நேரம் தாங்கினீரே, வேதனை வேளையில் தேற்றினீரே. சோதனை வேளையில் தாங்கினீரே, வேதனை வேளையில் தேற்றினீரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுதிடுவேன். என் இயேசுவே, என் ராஜனே, எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், உம்மையே பாடுவேன். முள்முடியும் எனக்காக, காயங்கள் எல்லாம் எனக்காக. முள்முடியும் எனக்காக, காயங்கள் எல்லாம் எனக்காக. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுதிடுவேன். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுதிடுவேன். அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றலை எனக்கு தந்தே. அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றலை எனக்கு தந்தே. நான் செலுத்தும் துதி பலியை நீர் மறவாமல் ஏற்றுக்கொண்டே. நான் செலுத்தும் துதி பலியை நீர் மறவாமல் ஏற்றுக்கொண்டே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுதிடுவேன். என் இயேசுவே, என் ராஜனே, எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், உம்மையே பாடுவேன். அல்லேலூயா, ஆமென். எங்களுக்காக அடிக்கப்பட்டீரப்பா, ஒருக்கப்பட்டீர், உடைய தழும்புனால் எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க ஐயா. அப்படியாக இந்த ஆண்டவரே அப்பா, பண்டிகை நாளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் மறுத்தீங்களே, எங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் சுமந்து தீர்த்தீங்களே ஐயா. எங்கள் துக்கத்தெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டிருக்கீங்கப்பா. சோதனை நேரத்தில் கூட ஏசப்பா நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். வேதனை நேரத்தில் நம்ம தேடி வந்து விசாரித்து நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையில் கூட கர்த்தத்தோடு கண்ணீரோடு கவலையோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் ஏசப்பா சொல்கிறாங்க, என்னை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. அவர் உயிரோடு மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை அப்பா நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வியாதியோ வறுமையோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் அவரை விட்டு பிரிக்காதபடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்கிறேன். வாலிப பிள்ளைகள் கூட எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் கூட ஏசப்பா நோக்கி பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஞாபக சக்தியை தருவார். கூட்டப்பட்ட அறைக்குள் வந்த தேவன் அப்படியாக ஞாபக சக்தியை கொடுத்து பக்கமாக இருந்து பக்கத்துணையாக இருந்து நம்மளுக்கு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்க செய்வார்.
அல்லேலூயா. போதை வசத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஐயா. ஆண்டவரே சோத்திரம் 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 வைப்போம். அறியாத மக்களும் அறிந்து கொள்ளட்டும். அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. வியாதி வறுமை நாசம் மோசம் பட்டை எது பிள்ளைகளை உண்மை விட்டு பிரிக்காதபடி பாதுகாத்துக்கொள். வார்த்தை கூட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை கூடுவி கிரியை செய்யாதபடி என்னிடம் திரும்பி வராது என்று சொன்னீங்களையா. அப்படியாக வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமோ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். சும்மா நானும் தொழுகை பண்ணுறேன், இது சடங்காச்சாரம், ஏதோ ஞாயிற்றுமானம், அப்படி இல்லை. எப்போ நான் சபைக்கு போவேன், எப்போ ஆராதனை ஆரம்பிக்கும், எப்போ நான் அவரை தொழுது கொள்வேன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். துதி ஆராதனை வேலையில் சபையில் இருக்கணும். அவங்க தான் உண்மையாக தேவனை நேசிக்கிறவங்கன்னு அர்த்தம். துதியெல்லாம் முடிஞ்ச பிறகு சபைக்கு போகிறவங்க கிடையாது. துதிக்கிற நேரத்தில் தான் அவரை நாம் பிரியப்படுத்த முடியும். ஏன்னா துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். துதித்தலே இன்பமும் அது ஏற்றதுமாக இருக்கிறது வசனமும் சொல்லுது. அப்போ முழு இருதயத்தோடு அவரை தேர்ந்தவங்க என்ன செய்வாங்க, அவரை துதிக்கிறதுக்கு கண்டிப்பாக போகும். முழு இருதயத்தோடு, அல்லேலூயா, முழு ஆத்மாவோடு முழு பலனோடு கூட அந்த இடத்துல அன்பு கூறுறோம். ஏசுலனா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாம் அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 16வது அதிகாரம் அதில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், ஒருவன் அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது அப்படிதான் சொல்கிறார். கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, யார் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் யாராக இருக்கிறாங்களாம், சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தை ஆடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சத்துரு தான், சாத்தான் தான். அல்லேலூயா. அனந்த வசனம் சொல்லு, யோவான் 10:10 சொல்வார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறானே அன்றி வேறொன்று போறான். இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு நித்திய ஜீவனை பரிபூர்ணப்படும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நான் கொடுக்கும் சமாதானம் உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்லன்றாரு. அல்லேலூயா. நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன்றாரு. அப்போ அவருக்குள்ள தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். பிலிப்பியர் புத்தகத்தை எழுதும்போது 4:4 சொல்கிறாரு, கிறிஸ்துக்குள் எப்பவும் எப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்கன்றார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றீங்க வசனம்னா, அவரை ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஏன்னா ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனான்னு வச்சுங்களேன், ஒரு அல்ல சொல்லுவீங்களா, அல்லேலூயா, நம்ம சபிக்கப்பட்டவர்கள. சாலமோன் ராஜா எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். உன்னத பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன் கேளு. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையானவை. அல்லேலூயா. அல்லேலூயா. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது அவ்வளோ ஒரு இன்பம் கிடைக்குமோ, அந்த பிரசன்னம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், வலது பாசத்தில் முக்கியமான பேரின்பம். அதாவது உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. அவருடைய நாமம் அப்படிப்பட்ட ஒரு வாசனை திரவியமாக இருக்குதான். அல்லேலூயா. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். வாலிப பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க ஆண்டவரை நேசிப்பார்கள்ன்றார். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்பே ஓடி வருவேன். ராஜா என்னை தமது அறைகளில் அரைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிக்கூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்மை நேசிப்பதே, உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள்.
முதல்ல என்ன சொன்னாரு? கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் சொன்னார். இப்ப இந்த வசனத்தில் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையா யார் இருக்கிறாங்களோ கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாங்க? அவங்க நேசிப்பாங்க. இயற்கையா வந்துடும் அது. அல்லேலூயா. ஏன்னா என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். எங்களை இழுத்துங்க ராஜாவே, நாங்கள் உங்க கூட வந்துடுறோம். ராஜா என்னை தமது அறையில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்ச ரசத்தை பார்க்கலும் உம்மை நேசி. அல்லேலூயா. பாருங்க, உமது நேசத்தை நான் நினைப்போம். திராட்சை ரசத்தை பார்க்கலன்னா, அதாவது இப்போ கிரேப் ஜூஸ் குடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு தாகமான நேரத்தில் ஒரு கிரேப் ஜூஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்க. அதை விட கர்த்தரை ருசிச்சு பார்க்குறோம் பாருங்க, அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்கிற தேவன் அவரை இருக்கிறார். இப்போ எல்லாத்துலையும் நம்ம பாருங்க, உதவியில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அவன் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், முதல் மந்திரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஸ்கில்டாக இருக்கலாம், விளையாட்டு வீரனாக இருக்கலாம், அல்லையா, இல்லை இராணுவத்தில் தளபதியாக இருக்கலாம், இல்லை நீதிபதியாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், அறிஞராக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல படித்தவங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அழகுள்ளவர்களாக இருக்கலாம், அழகில்லாதவர்களாக இருக்கலாம். எப்படியோ இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி ஒன்றா இருக்கலாம். ஆனால் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடாது தெரியுங்களா? இயேசு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு அல்ல தெரியுங்களா? நம்ம எந்த பதவியில் இருந்தாலும், என்ன படிப்பு இருந்தாலும், என்ன அந்தஸ்து இருந்தாலும், எந்த ஸ்டேட்டஸில் நம்ம வாழ்ந்தாலும் சரி, ஒருத்தர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. காரணம், நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு இயேசுகிட்ட ஏன் வருகிறோன்னு யாருன்னா கேட்டால் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் கர்த்தரிடத்தில் வருகிறேன். ரெண்டாவது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நான் வருகிறேன். எனக்கு பாதுகாப்புக்காக நான் ஏசப்பா கிட்ட போகிறேன். ரெண்டாவது, நான் இருக்கிற ஸ்தானத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும். நல்ல சொல்லிங்களா? அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட என்ன கூட்ட மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் பாருங்க. ஒரு காட்டி கொடுக்குற ஒருத்தர் அவர் நம்மகிட்ட இப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் பாருங்க. காட்டி கொடுக்குறவன கூட என்னன்னு சொல்றாரு? அவர் சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு. ஒரு அல்ல சொல்லுவீங்க பாருங்க. இந்த வசனம் யோவான் புத்தகத்தில் வரும், 15வது அதிகாரம் நினைக்கிறேன். யோவான் 15ல் 13வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஓரிடத்திலும் இல்லை. ஒரு 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 சிநேகிதனுக்கு ஒருத்தன் வந்து ஒன்று செய்கிறான்னு சொன்னால், அதை பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. நண்பர்கிட்ட அவ்வளோ அன்பாக பழகுவாங்க, கொள்ளுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு ஆபத்துனா ஓடி போயிடுவாங்க. சொந்த பந்தங்களாம் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு ஏதாவது ஒரு சிக்கலை நம்ம சிக்கிக்கொள்வோம்னு சொன்னாக்கா, நம்ம சொந்த பந்தங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிய ஓடி போயிடுவாங்க. இல்லையா? அதுதான் இங்கே சுற்றி காட்டுறாரு அவர். இந்த 13வது வருஷத்தில் என்ன சொல்றாரு? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒவ்வொரு இடத்திலும் இல்லையே. ஆனால் ஏசப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நான் ஜீவனை கொடுத்துறேன், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கணும், நான் வல்லவராக இருக்கிறேன். இதை விட என்ன வேணும்? நீ கேட்கறதெல்லாம் நான் தரேன். என் நாமத்தில் நீ எதை கேட்டால் நான் உனக்கு செய்வேன்றார் ஆண்டு. அல்லேலூயா. மத்தேயு புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில், மத்தேயு புத்தகம் 26ல் 50வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. இயேசு உடனே பாருங்க, உடனே 49 வாசிக்கிறேன். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யாரு? யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்துக்கு வரான். வந்தவன் என்ன பண்ணுறான்? உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். மத்தேயு 26ல் 49வது வசனம் சொல்லுது முத்தம் செய்தான். ஆனால் இவருக்கு தெரியும் எதுக்கு முத்தம் செய்கிறான்னு தெரியும். தெரிஞ்சிருந்தா என்ன, தன்னை காட்டி கொடுக்கணும் பார்த்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், எவ்வளோ எரிச்சல் கொண்டிருக்கணும். ஆனால் அவர் பாருங்க,
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்ன சொல்றாரு? நண்பனே. அல்லேலூயா. சொல்றாரு, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர்கள் கிட்ட வந்து இயேசு மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்போது இயேசோடு இருந்தவர்கள் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனுடைய காதார வெட்டினான்னு சொல்ல. அவரை நம்ம ஒன்றும் காப்பாற்ற தேவையில்லை. அது இல்லையா? அவரை பிடிக்கணும்னா அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. வேலை வந்தது, அந்த நேரம் வந்தது, அதனால்தான் அவங்களால கிட்ட நெருங்க முடிஞ்சுது. இல்லைனா ஏசப்பா கிட்ட யாருங்க நெருங்க முடியும்? அவருக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்னு வசனம் கேட்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மத்தேயு 26:50 என்ன சொல்லுதுனாக்கா, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்தா என்றார். அப்போது அவள் கிட்டே வந்து இயேசுவில் கை போட்டு அவரை பிடித்தார்கள் பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்குது, யோவான் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் பாருங்கள். அந்த ரொம்ப அன்பாக அவர்கிட்ட இருக்கிறவங்க எப்படி எந்த சூழ்நிலையில் இருப்பான்றதை பாருங்கள். அல்லேலூயா. யோவான் புத்தகம் 13வது அதிகாரம் 23வது. அல்லேலூயா. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. உங்களை எங்கே வச்சுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அவன் ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஏசப்பா மார்பில் சாய்ந்திருக்கிறத விட நமக்கு சந்தோஷம் வேறு எதில் இருக்கு? அல்லேலூயா. அவருடைய ஒத்தாசை நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? சுற்றிலும் மதில் சூழ நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். கோழி தன் குஞ்சுகளை செட்டில்களை வைத்து மறைத்துக் கொள்வது போல நம்மளை தேவன் மறைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசன்னம், அவரை நம்ம நேசிக்கும் போது அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? நாளறிவோம் நாமும் ஊற்றுண்ட பயிரமில்லை தைலமையா, ஆகையால் கண்ணியரும் உத்தமரும் நேசிப்பார்கள். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு அவ்வளோ இன்பமான ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை நேசிக்காவிட்டால் நாங்கள் ஆண்டவரே சபிக்கப்பட்டவர்களாயிருப்போமே. உமது ஆசீர்வாதம் தானே எங்களுக்கு ஐஸ்வர்யம். எல்லா பிள்ளைகளும் நேசிக்கட்டும் ஆண்டவர். உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியான ஒரு ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.